எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். இந்த விளாக் உண்மையிலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ ரிலாக்ஸ்டாக உட்காந்து பாருங்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட ரீஸ்டாக்கிங் டே மாதிரி தான் போச்சு. எனக்கு எதெல்லாம் எனக்கு காலியாச்சோ அது எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். முக்கியமாக இந்த மிளகாய் பொடி அப்புறம் மில்லட்ஸ் மாவு இது எல்லாமே சுத்தமாக காலி. நேற்று நைட்டே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். சரி காலையில் வந்துட்டு கொஞ்சம் வெயில் வரும்போது காய வச்சுக்கலான்னு தான் வச்சேன். அவ்வளோதான், பனியெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூலிங் எல்லாம் போயிட்டு அப்படியே வெயில் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் காய வச்சுக்கணும்னு தோணுதோ அது எல்லாமே வச்சுக்க வேண்டியதுதான். அந்த வீட்டில் இருக்கும்போது நிறைய டைம் இந்த கம்மங்கூழ் ராகி கூழ் இதெல்லாமே செஞ்சுருக்கேன். ஆனால் இது எல்லாம் சம்மரில் தான் செஞ்சுருக்கேன். நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மழை, அதுக்கப்புறம் உடனே இந்த பனி மாதம் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு கூழ் நம்மளாலையும் குடிக்க முடியாது, பாப்பாவுக்கும் கொடுக்க முடியாது, எப்படியும் சளி பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக பண்ணாமல் இருந்தேன். சரி மாவு எல்லாமே காலி, இன்றைக்கி வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே கழுவி காய வச்சுட்டு அரைச்சி வச்சுட்டா அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூழெல்லாம் செஞ்சுக்க வேண்டியதான். என்னோடய ஃபேவரட் வந்துட்டு இந்த கம்மங்கூழ், சோளக்கூழ், அதுக்கப்புறம் தான் ராகி வந்து தேர்ட் பிளேஸில் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எப்போ இந்த கம்மங்கூழ் சாப்பிட்டேன் அப்படின்னா 11th 12th வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக இந்த ஹாலிடேஸில் விடுவாங்கள்ல, அந்த டைமில் இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு அக்கா ஒருத்தங்க வித்துட்டு இருப்பாங்க. ரெகுலராக அவங்கக்கிட்ட தான் வாங்கி குடிப்பேன். அதாவது எப்போல்லாம் நமக்கு லீவ் விட்டு நம்ம வீட்டுக்கு வரமோ அப்போல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வரும்போது அவங்கக்கிட்ட தான் வாங்கி குடிப்பேன். வீட்டில் வந்துட்டு ராகியில் தான் குடிச்சிருக்கேன். எங்கள் பாட்டி இருக்கும்போது கூட ராகியில் தான் செய்வாங்க. கம்பு வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகிரும், உடனே சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக செய்ய மாட்டாங்க. பட் நான் எப்போ இந்த சேலத்தில் குடிச்சனோ அப்போ இருந்து வந்துட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால கிரெடிட் கோஸ் டு அந்த அக்காவுக்கு மட்டும்தான். அதே மாதிரி குழம்பு மசாலாவும் காலி ஆயிடுச்சு. சரி அதுக்குமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன், காலையில் காய வச்சுக்கலான்னு. நான் என்னென்ன போடுறேன், எவ்வளோ மெஷர்மெண்ட் போடுறேன்றதை கிளியராக சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாளாக நம்ம ஸ்பைசி சமையலில் மசாலாஸுமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த குழம்பு மசாலா பொடியுமே அதில் இருக்கும். நான் அதனால் இப்போயே மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன போடுறீங்க, இல்லை உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நம்மக்கிட்டே கூட வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்பைசி சமையலோட எந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போதாக இருக்கட்டும், அதை நம்ம ரெடி பண்ணும்போதாக இருக்கட்டும், அது எல்லாமே வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ மறைச்சி வச்சுட்டு பண்ணுற மாதிரி சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட்லாம் சைடில் நம்ம சேர்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லிடணும். ஏன்னா ஒருவேளை பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்து பண்ணிப்பீங்க. அதனால மட்டும்தான். 1/2 கிலோ வரமிளகாய், 100 கிராம் காஷ்மீர் மிளகாய், 1 கிலோ மல்லி, இது கூட வந்துட்டு இந்த மஞ்சள், கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, வெந்தயம், சோம்பு, சீரகம், மிளகு, இது எல்லாமே 100 கிராம் போட்டுக்கணும். பெருங்காயம் வந்துட்டு நான் போடுறேன். ஒருவேளை நீங்கள் அதை சேர்க்க மாட்டிங்கன்னா அது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காம கூட போடலாம். ஆனால் சாம்பாரில் போடும்போது தனியாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை பெருங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு போதும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம போடுற ரேஷியோ. ஆனால் பக்காவாக இருக்கும். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, இதையே நீங்கள் சிக்கனுக்கும் போடலாம், அதாவது நான்வெஜ்க்கும் போடலாம், மீன் குழம்புக்கும் போடலாம், சாம்பாருக்கும் போடலாம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே மிளகாய் பொடி. ஒருவேளை நீங்கள் தனியா அதிகமாக சேர்ப்போம், மிளகாய் வந்துட்டு 1/2 kg மிளகாய்க்கே தனியா அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா, அதாவது அது உங்களோட விருப்பம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி சாப்பிட்டு பழகிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் தான் பிடிக்கும். பட் அப்படி பண்ணும்போது குழம்பு வந்து ரொம்ப திக்காக ஆகுமே தவிர அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்காது. அதே மாதிரி சில பேருக்கு டவுட் வருது, நீங்கள் வந்து லைசன்ஸ்லாம் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. நம்மக்கிட்ட FSSAI லைசன்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. அண்ட் அதே சமயம் எல்லா ப்ராடக்ட்ஸோட லேப் டெஸ்ட்டுமே நம்ம எடுத்து தான் பண்ணுறோம். நம்மளும் எடுத்தோம் பண்ணோம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்த பண்ணனா ப்ராப்பராக பண்ணணும், அந்த எண்ணம் மட்டும்தான். இப்போ ஒரு சின்னதாக ஸ்கின் கேர் பார்க்கலாம். நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி, ஸ்கார்ஸ் இதெல்லாமே ஒன்று சன் எக்ஸ்போஷனால வரும், இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரும். ஆனால் எனக்கு இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நான் ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் 100% நேச்சுரலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டர்மரிக் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸை ரொம்ப விசிபிளாகவே ரெடியூஸ் பண்ணிடும். முக்கியமாக 10% கிளைகாலிக் ஆசிட், 2% நயாசினமைட் இருக்கிறதுனால ஆக்னியால வந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். இதுலேருந்து ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து ஃபேஸ் நெக்லெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணாலே போதும். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்லுமே குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். இதில் 100% ஹிமாலயன் சுவாரசா டர்மரிக்கை கோல்ட் ப்ரெஸ்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சேர்க்கறதுனால ரொம்ப விசிபிளாகவே ரெடியன்ஸ் தெரியும். அண்ட் அதே சமயம் ஸ்கின்மே நல்லா க்ளோ ஆகும். அண்ட் 100x டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால டல்னஸ் ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னோட ரேடியன்ஸும் பூஸ்ட் பண்ணும். ஒருவேளை நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணிட்டு வெளில போகிறதா இருந்தால் சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா அண்ட் ஹிமாலயா வெப்சைட் அண்ட் ஆப்லுமே அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னுக்கு நம்ம என்ன போடுறோமோ இல்லையோ, பட் சீரம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபுல் டே நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ரொம்பவே ஹைட்ரேட்டாகவே வச்சுக்கும். அப்படியே நம்மளோட சிம்பிள் மார்னிங் ரொட்டீனை முடிச்சுட்டு நம்ம கழுவி வச்சது எல்லாமே மாடியில் வச்சுட்டு வந்திருக்கோம். அது அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் காய வச்சுட்டு வந்துடலாம். இங்கே மொட்டை மாடியில் நம்ம என்ன காய வச்சாலும் ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது, காய வைக்கவே பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா என்ன காய வச்சாலும் கரெக்டாக அந்த புறா வந்துட்டு எல்லாத்துலையும் இந்த எச்சம் பண்ணிட்டு போயிடுது, இல்லைனா எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுது.
அதனால வந்துட்டு நம்ம என்ன காய வச்சாலும் அதுக்கு மேலே இன்னொரு துணியை போட்டு மூடி வச்சுட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. அதனாலே சோம்பேறித்தனம் பட்டுட்டு நிறைய டைம் நான் மேலே வரவே மாட்டேன், கீழே இருக்க கொஞ்சம் வெயிலே காய வச்சுட்டு போயிடுறேன். அதாவது வீட்டுக்கு வந்த புதுசில் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இவ்வளோ பூரா அங்கே இருக்குன்றது தெரியாது, நம்ம பக்கத்தில் யார்கிட்ட பேச ஆரம்பிக்கல. அப்போ என்ன பண்ணேன்னா, இந்த தக்காளி பவுடர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேனு ஏர் ஃப்ரையரில் வச்சுருக்கலாம் தான். பட் நம்ம சரி நல்லா தான் வெயில் அடிக்கிறதுல கொண்டு போய் மாடியில் வச்சுட்டு வருவோம். நான் ஒரு 2-3 பிளேட்டுக்கு ஃபுல்லாக ஒரு 2 கிலோ இருக்கும் தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு மாடியில் வச்சுட்டு வந்துட்டேன். மேலே வந்துட்டு எந்த துணியும் க்ளோஸ் பண்ணல, நல்லா வெயில் இருக்குல்ல, நல்லா காஞ்சிரும், எப்படி ஈவினிங்கே காஞ்சிரும்னு சொல்லிட்டு ஒரு அல்ப ஆசையில் வச்சுட்டு வந்துட்டேன். ஈவினிங் போயிட்டு பார்த்தா ஒரு சின்ன பீஸ் கூட இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. அதுக்கு நம்ம போய் சண்டை போடவா முடியும், வேறு வழியே கிடையாது. அப்படியே பிளேட் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் பட்டா தான் திருந்தோன்னு சொல்லுவோம்ல, அப்போ தான் தெரிஞ்சுது ஓகே இங்கே நிறைய புறா இருக்குது, அப்போ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வச்சா க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும்னு. அதுக்கப்புறம் என்ன காய வச்சாலும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வைக்கிறேன். அப்படியே வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், கார்லிக் பிரெட் டோஸ்ட் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு இல்லை, சரி அதுவுமே நம்மளே ரெடி பண்ணிடுவோன்னு கொஞ்சமாக மிளகாய் மட்டும் அந்த காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏர் ஃப்ரையில் வச்சுட்டேன். கரெக்டாக 2 நிமிஷம் போதும், அப்படியே நல்லா மொடன்னு சூப்பராக ஃப்ரை ஆகிடும், ரோஸ்ட் ஆகிடும். இந்த கார்லிக் ப்ரெட்லாம் சாப்பிட்ருப்பீங்க, அதை வந்து நம்ம பிரெட் டோஸ்ட் மாதிரி பண்ணால் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். அதே சமயம் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே பக்காவாக இருக்கும். பூண்டு வந்துட்டு தோல் எல்லாத்தையும் நல்லா உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பர் இருந்தால் சாப் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை கத்தியால் கூட நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாப் பண்ண பூண்டு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம். ரொம்ப பெரிய பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இது அப்படியே இருக்கட்டும். இது ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே வந்துட்டு மிளகாய் வந்துட்டு ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. கடையில் ரோஸ்ட் பண்ணவங்களும் இருப்பீங்க, பட் இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான டெக்னிக். ஏர் ஃப்ரையரில் ஓட்டிச்சு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக 2 மினிட்ஸ் போதும். அப்படியே கையில் இப்படி எடுக்கும் போதே பொலன்னு உடஞ்சி போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் அதை பிளெயின் சில்லி பவுடராக கூட அரைச்சி வச்சுக்கலாம், அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸாக கூட அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கன்னா ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணுறது, அப்புறம் வந்து சாட் மசாலா ரெடி பண்ணுறது. அதாவது நமக்கு வந்து எதெல்லாம் அங்கே கொஞ்சம் ரேராக கிடைக்குதோ, அதை நம்மளால் பண்ண முடியாதோ வீட்டில் அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல, அதெல்லாம் வந்துச்சு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த செஞ்சு வச்சுருக்கேன். அப்படி ரெடி பண்ண போய் தான் மோஸ்ட்டாக எதையுமே நான் வந்துட்டு கடையில் வாங்குறது அப்படின்றதே கொஞ்சம் ரேர் தான். அதாவது ஒரு சில டைம் செய்ய முடியல, சரி டைம் இல்லை அப்படின்போது வாங்கிக்கலாம். பட் டைம் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு வச்சுட்டுனா நம்ம எல்லாத்தையும் ஓடி போய் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. சரி, இப்போ இந்த கார்லிக் டோஸ்ட்க்கு என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கார்லிக் நல்லா சாப் பண்ணி சேர்த்துமா, அது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதாவது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி பட்டரும் சேர்த்துட்டு கூட வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் பாஸ்தா சீசனிங் சேர்த்துக்கலாம். லைட்டாக சேருங்க, ஏன்னா அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான். அப்புறம் அதே சமயம் உப்பு வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உப்பு தேவையில்லை, இல்லைனா லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பட்டர் கார்லிக் டோஸ்ட் பண்ணுறதுக்கான பேஸ் ரெடி. இது மட்டும் போதும். நீங்கள் வந்து இந்த அதாவது இந்த KFC மெக்டானல்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் வந்து இந்த கார்லிக் பிரெட் சாப்பிட்ருக்கீங்களா, அதில் வச்சுருக்க ஸ்டஃபிங்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பக்காவாக ரெடி ஆகிடும். இது வந்து பிளெயினாக ஒரு சீஸ் டோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி வேண்டாம், நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் வைக்க போகிறீங்க அப்படின்னா சும்மா குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் கட் பண்ணி ப்ரெட்டில் சீஸ் வச்சு அதுக்கு மேலே வெஜ்ஜீஸ்லாம் வச்சு அப்புறம் இன்னொரு சீஸ் வச்சு லைட்டாக அந்த பாஸ்தா சீசனிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் தவாவில் போடும்போது தான் இந்த கார்லிக் வந்துட்டு நீங்கள் போடணும். அப்படியே போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ரெட்டை வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படின்றத ஃபுல்லாக க்ளீனாக காமிச்சிருக்கேன். தம்பிக்கு மேரேஜ் ஆகி 3 மந்த்ஸ் ஆகுது. ஏன் இன்னும் விருந்தே வைக்கல நீங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நாங்களும் வாரம் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு சில வேலையில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் பிஸியாகிறாங்க, இல்லை நம்ம கொஞ்சம் வேறு வேலையில் பிஸியாயிரும், அதனால் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருந்தது. பட் இந்த வீக் கண்டிப்பாக வந்துட்டு விருந்து வைக்கணுன்ற பிளான் வந்துருச்சு. இந்த வாரம் எல்லாரோட வேலையுமே வந்துட்டு அப்படியே ஃப்ரீ பண்ணிவிட்டு சரி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுங்கள், முதல்ல இந்த வேலையை முடியுங்கன்னு இறங்கியாச்சு. பட் அந்த ஃபார்மாலிட்டியுமே வந்துட்டு ஒரு சில ஊர் பக்கம் கிடையாது. ஏன்னா அந்த கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்கும்போதே சில பேர் எதுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்லாம் வந்து இதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. சில பேர் வந்து ஏன் விருந்து வைக்கலன்னு கேட்டிங்க, சில பேர் ஏன் வைக்கணும் அப்படின்லாம் வேறு கேட்டிருந்தீங்க. அப்போ தான் தெரிஞ்சுட்டு ஓகே இந்த ஊர் பக்கம் அந்த பழக்கம்லாம் இல்லை போல் அப்படின்னு. ஏன்னா இன்னொருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊரில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு. சரி அப்போ தான் தெரிஞ்சுது ஓகே ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ உங்கள் ஊரில் இந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. ஆக்சுவலாக காலைல வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது, என்ன செய்யலான்னு யோசிச்சிட்டே இருந்தது தான். சரி டெய்லி இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு டிஃபன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக அந்த மாதிரி கார்லிக் பிரெட் மாதிரி பண்ணி போனால் இது பண்ணிட்டேன்.
நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இல்லை 1 வீக் முன்னாடி தான் நினைக்கிறேன் ஒரு ஸ்டோரேஜ் ரேக் ஒன்று வாங்கியிருந்தேன். அதாவது இந்த பேக்கிங் திங்ஸ்லாம் வந்துட்டு எங்கே வைக்கிறதுனே தெரியல. ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தேன். சும்மா எல்லாத்தையும் எடுக்கும்போது உள்ளேருந்து ஒவ்வொன்று திங்ஸை எடுத்து வச்சுட்டு தான் அந்த அடியில் இருக்கிற திங்ஸ் வந்து எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு 5 டயர் இருக்க மாதிரி ஒரு ரேக் வாங்கி வச்சேன். கரெக்டாக ஓடிஜி பக்கத்தில் செட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி தான் ஓகே அது வந்துட்டு பர்ஃபெக்டாக செட் ஆச்சு. ஸோ நைனிக்குமே வந்துட்டு ரொம்ப நாளாக அவளோட புக்ஸ் வைக்கிறதுக்கு அவளோட அந்த ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரேக் வந்து தேடிட்டே இருந்தேன். ஏன் நான் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் ரேக் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு அதாவது நான் இப்போ இருக்க வீட்டில் வந்து கீழே இருக்க ரூமில் வந்து எந்த ஒரு கபோர்டோ வார்ட்ரோப் எதுவுமே கிடையாது. மேலே இருக்க ரூமில் இருக்குது. ஆனால் டெய்லியும் அவளை போய் மேலே போய் எடுத்துகிட்டு வாடி அப்படின்னா கொஞ்சம் போக மாட்டா. ஏன்னா தனியாக போகிறதுக்கும் பயப்படுறா. புக்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு ஒவ்வொரு திங்ஸாக போயிட்டு எடுத்துகிட்டு வரணும் ஃபஸ்ட் ஃப்ளோரில். அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் இந்த ஸ்டோரேஜ் ரேக் வாங்கினேன். சரி அவளோட திங்ஸ் வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. நான் கூட சரி பிளாஸ்டிக்காக இருக்குமே எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்துட்டு நல்லா இல்லைனா கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்ற ஐடியாவில் தான் போட்டேன். பட் ஃபிட் பண்ணும்போதே நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஓகே இது அவ்வளோ சீக்கிரத்தில் வீணாக போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அதனால தான் இதில் வந்து இன்னொன்று ஆர்டர் பண்ணி இப்போ வாங்கியிருக்கேன். இது வந்து 3 டயர் தான். ஃப்ரண்ட் டோர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது இன்னும் நல்லாவே இருந்தது. ஆனால் உள்ளே வந்துட்டு ரொம்ப கலைஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்பட்டமாக தெரிஞ்சு எல்லாத்தையும் உள்ளே போட்டு மூடி வச்சுருக்கோம் அப்படின்னு. அதனால் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது இது வாங்குறதுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட எப்படியும் நம்ம எதையும் சொல்லாமலாம் வாங்க முடியாதுல்ல. ஒரு வீடுனா கண்டிப்பாக என்ன வாங்குகிறோம் என்ன பண்ணுறோன்றதுலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு அதுக்கு ஃபேமிலியாக இருக்க முடியாது. அவங்கள வந்துட்டு கேட்ட உடனே எல்லாத்தையும் வாங்கிக்கோ அப்படின்லாம் உடனேலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் ஆகும் அதுலேயே. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்மளை தான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டதே தெரியாத மாதிரியே நடிப்பாங்க. அப்புறம் நம்ம நேற்று கேட்டனே அது என்னாச்சு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா வாங்கட்டுமா வேண்டாமா அப்படின்னா சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி ஒரு பதில் தான் வரும். அப்புறம் அன்னைக்கே ஓடிடும். அடுத்த நாள் வந்துட்டு நேற்றுனா பார்த்து சொல்கிறேன்னு சொன்னீங்க ஏன் இன்னும் சொல்லலை அப்படின்னு கேட்டேன்னா உடனே அப்போ தான் ஃபோன் எடுப்பார். ஃபோன் எடுத்து 2 ஆப்லேயும் வந்து கம்பேர் பண்ணுவார். ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் பார்த்துட்டு இது இதில் பெஸ்ட்டாக இருக்குது ரிவ்யூலாம் பார்ப்பார் உட்காந்துட்டு. அந்த 1000 ரிவ்யூஸ் இருந்தாலும் அதில் 1000 பாசிட்டிவ் ரிவ்யூ இருந்தாலும் அதில் ஒரே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ இருந்தால் கூட இங்கே பாரு இது இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருமா அதுதான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரியும். சரி அப்படியே அன்னிட்டே வரும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்ன ஆகுனா மறுபடியும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து இதே மாதிரி தான் ஆரம்பிப்பேன். ஆனால் அந்த டைமில் என்ன பண்ணுறதுனா கொஞ்சம் எமோஷ்னலாக 2-3 டைலாக்லாம் பேசி அப்படி இப்படி ஏதாவது சீன் போட்டு அப்படியே விட்டுனா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பார். அப்புறம் அந்த எமோஷனல் டைலாக்லாம் பார்க்க முடியாமல் அவரே தயவுசெய்து வாங்கிக்கோ அப்படின்ற அளவுக்கு வந்துடுவார். ஸோ இதுக்கு நடுவில் என்னென்ன ஆகுனா இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் தேடி தேடி அவருக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுலேயே வந்துட்டு அவருக்கு கடுப்பாயிட்டு வாங்கி கொடுத்துருவாரு. இதெல்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுற புது ட்ரிக்ஸு. ஸோ கண்டிப்பாக சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு தேவைப்படாமல் கூட இருக்கும். அதில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதாவது எல்லா திங்ஸுமே நம்மமே ஆசைப்பட்டு வாங்க மாட்டோம்ல. நமக்கு எந்த இடத்துல எது வைக்கணும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் அது மட்டும் வாங்கினா போதும். மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு ராகி கூழ் மாதிரி செஞ்சுட்டேன். இன்ஸ்டன்ட் ராகி கூழ் தான் செஞ்சுட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட்டோம். 9க்கு தான் வந்துட்டு காலையில் லஞ்சு சேர்த்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஈவினிங் வந்ததும் அப்படியே மாடிக்கு போயிட்டு எல்லாம் காய வச்சது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இவ்வளோ சேஃப்டி அண்ட் செக்யூராக மேலே துணியெல்லாம் போட்டு மூடி காய வச்சுட்டு போனதுக்கே அந்த சைடில் இருக்க லைட்டான கேப்பில் கூட இல்லை அப்படியே இந்த மூக்கை விட்டு நல்லா கொத்தி கொத்தி சாப்பிட்ருக்கும் போல் கொஞ்சம் இந்த ஓரத்தில் காலி ஆயிடுச்சு. நானும் இங்கே டெரஸில் வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் மாதிரி போட்டு வைக்கலாமா அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பட் ஆனால் மேலே 2nd ஃப்ளோர் வரைக்கும் ஏறிட்டு வந்து யார் இங்கே டெய்லியும் தண்ணி ஊற்றுவா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சே வந்துட்டு இதை பண்ணாமல் இருக்கேன். பட் கூடிய சீக்கிரத்தில் ஏதாச்சும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் மட்டும் போட்டு வைக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கீரைலாம் வாங்கி போட்டிருந்தேன்னா எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்துச்சு. அப்படியே பறித்து செம்மையாக வந்து பொரியலாம் ஃப்ரெஷ்ஷாக வடுத்து பண்ணும்போது நமக்கே வந்து சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குல்ல. அந்த மாதிரி நம்மளே காயெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சோன்னா எப்படி இருக்கும், அது ஒரு மாதிரி அந்த வைப் கூட நல்லா தானே இருக்கும். அதையும் செஞ்சிட வேண்டியதான். மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2-3 வருஷம் கூட இருக்கும், 3-4 வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே எனக்கு மிளகா பொடி அம்மா தான் அரைச்சி கொடுப்பாங்க. நான் வந்துட்டு வாங்கவும் மாட்டேன். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன புதுசில் இருந்த வீடு வந்துட்டு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு தான். அங்கே எதுவுமே காய வைக்க முடியாது. ஒரு ஒரு டார்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும். ரூமே வந்துட்டு ஒரே ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன ஹால், ஒரு சின்ன கிச்சன். அது வந்துட்டு எப்படின்னா அதாவது 2-3 பேருக்கு மேலே அந்த வீட்டில் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். மாடியில் வந்துட்டு ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த மொட்டை மாடி யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் ஸ்டார் கேஸ் இருக்கும். அதனால் போக முடியாதா. ஸோ அதெல்லாம் வாங்கி நல்லா காய வைக்கிற மாதிரி அங்கே ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி அரைக்கவே மாட்டேன். அதனால் எப்பயுமே அம்மா தான் எனக்கு கொடுப்பாங்க.
ஆனால் அதில் என்ன ஒரு பியூட்டி ஒரு மேஜிக்னா கரெக்டாக அந்த மிளகா பொடி கொடுத்துட்டு அது காலியாகிற டைமில் ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. எப்படி நான் சொல்லவே மாட்டேன், ஆனால் தெரியும் அவங்களுக்கு, ஏன்னா எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்தாங்க, அது எத்தனை நாள் வரும்ன்றதெல்லாமே அவங்களுக்கு தெரியும்ல. அதனால சொல்லுவாங்க மிளகா பொடி காலியாக இருக்குமே, சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது அரைச்சி வைக்கிறேன் அப்படிலாம். இதெல்லாம் அரைச்சி எனக்கு கொண்டே வந்திருக்காங்க, இதுக்காகவே ட்ராவல் பண்ணி வருவாங்க. இது மட்டும் கிடையாது, நமக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ ராகி, கம்பு, புட்டு மாவு, இது அரிசி மாவு, முறுக்கு மாவு, இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளே ப்ராடக்ட்டில் அதெல்லாம் போட்டோமா, அதனால் வந்துட்டு நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து நான் எதுவுமே கேட்குறதில்ல அம்மாட்ட, நீங்கள் ரெடி பண்ணித்தாங்கன்னு. எதுவாக இருந்தாலும் நானே ரெடி பண்ணிக்கிறது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் வீடு செட் ஆகிடுச்சு. முன்னாடி இருந்த வீடும் சரி, இந்த வீடும் சரி, காய வைக்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு மினி விலாகில் சொல்லியிருந்தேன், இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருது, அதுக்கு வந்துட்டு ஏஜ் ஒரு ரீசனாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன்னா ஒருத்தங்க எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் 12 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னோட தாட்டும் அவரோட தாட்டும் வேறு மாதிரி இருக்குது, நான் பேசினா அவருக்கு அது புரியல, அவர் பேசினா என்னால் அதை எடுத்துக்க முடியல, அதனால் இதனால வந்துட்டு எங்களுக்கு எப்போ பாரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்துட்டு கேட்டப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஏஜ் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா நம்ம இருக்க ஃப்ளோல் வந்துட்டு அவங்களால நமக்கு பேச முடியாது, அவங்களோட தாட் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும், அதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு மேஜர் ப்ராப்ளம் கொடுக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் சில பேர் சொல்லியிருந்தீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான் காரணம், நம்ம வந்துட்டு அதை ஒரு ஈகோவாவோ இல்லை பிரச்சனையாவோ பார்த்தா பிரச்சனை தான், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு ஃபேமிலியாக பார்த்தா எல்லாமே ஃபேமிலியாக தான் போகும், அது எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. நான் என்னோடய ரியல் லைஃப்பில் மீட் பண்ண ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள், கொஞ்சம் ஏஜ் தான். ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு 15 இயர்ஸ் கேப் இருக்குது. ஸோ நான் நேராகவே அவங்கள வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையோ சும்மா கூட சீப்போ அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை கூட அவங்க போட்டுக்கிறது கிடையாது. மேபி அவங்களுக்குள்ளே அந்த ஏஜ்ன்றதையே மறந்துட்டு அது ஒரு ஃபேமிலியாக அவங்க ரன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏஜ் நம்மளோட உங்கள் பெரியவங்களாச்சு அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே ஏறிட்டால் தான் அது வந்து எப்பவுமே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு ஃபேமிலியாக நினச்சின்னா கண்டிப்பாக வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். லாஸ்ட் வீக் வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட அதிகமான கொஷின்ஸ் என்னென்னா, நீங்கள் போட்டிருக்க அந்த குர்த்தி டாப்பில் எங்கே தான் வாங்குறீங்க அப்படின்னு. கடந்த ஒரு 2 வாரமாகவே நான் போட்டது மோஸ்ட்லி வாங்கினது எல்லாமே மேக்ஸில் வந்துட்டு ரீசெண்டாக ஆஃபர் போட்டிருந்தாங்களே, அதில் தான் எடுத்தேன். அதான் டெய்லி வேர்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு பரவாயில்ல, டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அண்ட் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வாங்கிட்டேன். முன்னாடிலாம் வந்துட்டு எனக்கு எதை கேட்டாலும் நான் என்ன சொல்கிற டைலாக்னா, டைம் இல்லை, இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது, சுத்தமாக டைம் இல்லை, இதெல்லாம் பண்ணுறது டைம் இல்லை, இப்படியே தான் சொல்லிகிட்டு இருப்பேன். பட் இப்போ வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளாகவே அந்த டைலாக் வந்துட்டு சொல்கிறதே விட்டுட்டேன், சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, ரொம்ப அப்படி கொஞ்சம் ஓவராக யோசிக்கிறமோ, ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கிறேன்னு நினைக்காதீங்க, கிட்டத்தட்ட அப்படி தான் நினச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருந்தேன், நமக்கு என்ன டைம் இல்லைன்றோம், ஆனால் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கோம், நல்லா தான் டைம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒன்றும் வேலையும் கிடையாது. அதாவது காலையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலையில் வந்து 9க்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துறேன். கிட்டத்தட்ட அவளுக்கு என்ன பண்ணுறனோ அதே தான் மதியம் எங்களுக்குமே சேர்த்து செஞ்சுருவேன். அதாவது ரைஸ் ஒன்று வைக்கிறேன், அவளுக்கு பீட்ரூட் ரைஸ் இல்லை வேறு எந்த அந்த புடலங்கள்லாம் போட்டு ரைஸ் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, எப்படியும் ரைஸ் வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சுருவேன். ஸோ அது கூட அவளுக்கு செய்யாதது ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா, ஒன்று சாம்பார் மாதிரியோ இல்லை ஏதாச்சும் பொரியல் மாதிரியோ தனியாக வந்துட்டு ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி அவளோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஃபுல் டே நம்ம ஃப்ரீ தான். அவள் 4 மணிக்கு வர போகிறா. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு அவளுக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் போகிறதா இருக்கட்டும், கிளாஸுக்கு கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும், மற்ற வேலைலாம் ஸ்டார்ட் ஆகும். பட் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீ தானே. ஸோ நம்ம ஏன் டைம் இல்லை சொல்கிறோம். ஸோ அந்த இருக்கிற டைமில் நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு தான் யோசித்தேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு அது ஒரு மாதிரி லேசினஸாகவே மாறிடும். டைம் இல்லைன்னு சொல்லும் போதே அது வந்து நம்மளோட லேசினஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் கரெக்டாக தெரியும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக வெளில வந்துட்டுனா போதும், எல்லா வேலையும் நமக்கு சுறுசுறுப்பாக டான் முடிஞ்சிடும். ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்துட்டு ஒரு 3.5 வருஷம் கழித்து ஹேர் கட் பண்ணுறேன். அதாவது ரொம்ப நாளைக்கு, அதாவது 3.5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக வந்துட்டு ஃபெதர் கட் மாதிரி பண்ணேன், அதுதான் லாஸ்ட்டாக பண்ணது. ஸோ இப்போ வந்துட்டு எந்த கட்டும் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப அன்பாக வேறு சொல்லிட்டீங்களா, கீழே மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னீங்க. ஸோ அந்த ஒரு லைட்டாக லெவல் கட் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குமே கொஞ்சம் ரீசெண்டாக அந்த உடம்பு முடியல அப்படின்னு ஒரு 2 months பேக் நான் போட்டிருந்தேன்னா, ஸோ அப்போ இருந்து பயங்கர ஹேர் ஃபால், அந்த ஃபீவர் வந்ததுலேருந்து ஹேர் ஃபால் அதிகமாக தான் இருக்குது.
ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், கீழே மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு லெவல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அதை மட்டும் கட் பண்ணிக்கலான்னு பண்ணியிருக்கேன். மற்றபடி எனக்கு அந்த கட் பண்ணி போட்ட முடியை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. நான் என்ன இந்த ஹேர் கட் பண்ணுன்ற விஷயத்தை எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லவே இல்லை. எதை சொன்னாலும் அவங்க தாங்கிப்பாங்க. ஆனால் நான் ஹேர் கட் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னா அவங்களுக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிடும், கண்ட மணிக்கு திரிடுவாங்க. அம்மா அம்மா தானே, எல்லா வீட்லேயும் அம்மா அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஹேர் கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து சரவணா செல்வரத்னம் அங்கே தான் போயிருந்தோம். பாப்பாவுக்கு வந்துட்டு டான்ஸுக்கு ஷூ வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சரி, அப்படியே என் கையில் வந்துட்டு ரிங்கு இன்னைக்கு காலையில் தான் உடஞ்சிது. ஏதோ ஒன்று வெயிட்டாக தூக்கும் போது தான் லைட்டாக உடஞ்சிருச்சு. சரி, அதை வந்துட்டு மாற்றிடுவோன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுவுமே அங்கே எடுத்தது தான். சின்ன வயசுலேருந்தே என் ஃபிங்கர் வந்துட்டு கொஞ்சம் குண்டு குண்டாக தான் இருக்கும். ஃபிங்கராக இருக்கட்டும், என்னோடய கையாக இருக்கட்டும், கொஞ்சம் குண்டு குண்டாக தான் இருக்கும். அதாவது நான் ஒல்லியாக இருக்க காலத்துலேயே என் ஃபிங்கர் வந்துட்டு கொஞ்சம் குண்டு தான். அது எங்கள் அப்பாவுக்கு இதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க கிடையாது, எனக்கே தெரியும், நான் தான் பார்த்துருக்கேனே. ஸோ 2 பேருக்குமே எனக்கும் அப்பாவுக்கும் ஒரே மாதிரி கை. அதனால் சைஸ் வந்து கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் சைஸ் இருக்குது, டிசைன் இல்லை, டிசைன் இருக்குது, சைஸ் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக ஒரு ரிங் வந்து செலக்ட் பண்ணேன். சரி, ஓகே, இப்போதைக்கு இது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருக்கேன். அது என்னன்றது பில் போட்டதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். எந்த ஒரு ஜுவல் எடுத்தாலுமே அதில் குட்டி குட்டியாக ஸ்டோன் இருந்தாலே ஒரு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்துட்டு ஸ்டோன் வச்சு என்கிட்ட கிடையவே கிடையாது. $1 மட்டும் ஸ்டோன் இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி ஸ்டோன் வச்சு வாங்கினாலே நமக்கு லாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதை திரும்ப நம்ம அதை மறுபடியும் விற்கும் போது நமக்கு லாஸ் தான் ஆகும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்டோன் வச்சு எதையுமே எடுத்ததும் கிடையாது, போட்டதும் கிடையாது. ஃபைனலாக இது தான் வாங்கினேன். 2 லீஃப் மாதிரி இருந்துச்சு டிசைன். அது ஓகே தான், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி தான் இருந்தது. பார்ப்போம். நம்ம வந்துட்டு நிறைய கொஞ்சம் வீட்டில் இந்த வேலைலாம் செய்கிறோமோ, அதனாலே இந்த கையில் இருக்க பேங்கிளாக இருக்கட்டும், ப்ரேஸ்லெட் ஆகட்டும், ரிங் ஆகட்டும், எல்லாமே சீக்கிரம் டேமேஜ் ஆகுது. அப்படி நைனிக்கு வந்துட்டு ஷூ வாங்குறதுக்கு போயிட்டோம். கம்மிங் 31 தான் நினைக்கிறேன். ஸ்கூலில் ஆனுவல் டேன்னு சொல்லியிருந்தாங்க. மேடம் வேறு டான்ஸ் வேறு ஆடுறாங்களா, சரி இந்த காஸ்டியூம்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. காஸ்டியூம் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு இதில் வந்து புக் பண்ணிட்டோம். ஷூ மட்டும் எனக்கு அவங்க அமைச்ச டிசைன் கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கிளிட்டராக கேட்டிருந்தாங்க. நான் நிறைய கடையில் அங்கே லோக்கல்லே கொஞ்சம் பார்த்துட்டேன். அப்புறம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர வேண்டியதாகிடுச்சு எனக்கு. இங்கே வந்து ஃபைனலாக கிடைச்சி, அது கூட எக்ஸாக்டாக கிடைக்கல, பட் சிமிலராக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே வாங்கிட்டு அப்படியே ஃபைனலாக கொஞ்சம் அவளுக்கு இந்த ஹேர் அக்சசரிஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. அதையும் போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வெளில வந்து சாப்பிட போயிட்டோம். ஒரு டாக்டர் தான் சொல்லியிருந்தார் வீடியோவில், அதாவது இது வந்து கொஞ்சம் நல்ல அட்வைஸ் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கூடுதலாக ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலியை வந்துட்டு நீங்கள் ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த ஒரு டைலாக் என்னமோ என் மைண்டில் வந்துட்டு ரொம்ப ஆழமாக பதிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எப்போ நான் சமைச்சாலும் டக்குன்னு எனக்கு அது என்னமோ ஞாபகம் வருது. அப்போவே வந்து நமக்கு தோணும், சரி ஓகே நம்ம இன்றைக்கி இதை பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாம், ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்த்தியாக அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஃபேமிலியில் நம்மளை நம்பி நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், நம்மளோட இன்லாஸாக இருக்கட்டும், ஸோ யார் இருந்தாலும் சரி, நம்மளை நம்பி நம்ம சமைக்கும் போது நம்ம சாப்பாடு அவங்க சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு வந்துட்டு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அதில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்னதாக ஏதாச்சும் உடம்பு முடியலனா கூட டக்குன்னு எனக்கு தோன்றதுன்னா, அதுக்கு நான் தான் காரணம், நான் தானே அவங்கள பார்த்துருந்துருக்கணும் அப்படின்றதான் தோணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கு நம்ம வீட்டில் பொழுதன்னைக்கு நம்ம சமைச்சிட்டே இருந்தால் நமக்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான மாதிரி இருக்கும். ஸோ மற்றவங்கள பார்க்கணுன்ட்டு நம்மளையும் நம்மளை கவனிக்காமல் விட்டுறக்கூடாது. ஒரு நாள் ஃப்ரீ பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வெளில போயிட்டு வாங்க, அதுவே வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அன்றைக்கி நைட்டு நான் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுல் வெஜ் தான். 2-3 ரெசிபிலாம் பார்த்தேன், செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை பார்ப்பீங்க. சரி, ஓகே, நம்ம இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த விளாக் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதோட அடுத்த விளாக்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஸ்ட்ராங்காக இருங்க. பை பாய்.